தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து பிரஸ் மீடியாவுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா வந்து கேட்கலாம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் Q&A செஷன். டாக்டர் சார், படம் பத்தி நல்லா சொன்னீங்க. படம் அது அந்த தரத்துக்கு இருந்தது. பட் இந்த வழக்கமாக சத்யராஜ் சார் எல்லா படத்துக்குமே வந்துருவாரு, சின்ன ரோலா நடிச்சாலும். இந்த படத்துக்கு அவர் வராதுக்கு என்ன காரணம்? சக்சஸ் மீட்டுக்கு நீங்க பேசும்போதும் அவரோட பேரை மென்ஷன் பண்ணா முட்டீங்க, அது ஏன் அந்த மறந்தீங்க? இல்லை சார், எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நன்றி தெரிவிச்சுட்டேன் சார். எல்லாருமே இதில் ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்து சின்ன ஆக்டர்ஸ்ல இருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டேன். சத்யராஜ் சார் வராதது காரணம் டேட் இஷ்யூ தான் சார், வேற எதுவும் இல்லை. அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்றாரு. ஆமாம் சார். அது என்ன மாதிரி கதை, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? பேன் இண்டியா படமா? ஏன்னா குறுகிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பட வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா? இந்த பேன் இண்டியா படமா சார் இல்லை, நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபர்ஸ்ட் அது அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதினேன். அது வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் புறன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஒரு புறநான்னு ஒரு போயம் பேஸ் பண்ண படம் அது. ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றனால சின்னதாக ஒன்று பண்ணலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் எழுதினேன். அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார். அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை. அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்புகள்லாம் இருக்குல்ல, ஊர் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி உணவு முறை இருந்தது, இந்த மாதிரி துணி போட்டாங்க, இலையில துணி கட்டிக்கிட்டாங்க. ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார். பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது. நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும் சார். அதான் பிளான். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளிவரதுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு, தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் இருக்கு. நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு சார்? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு இல்லை சார். ஏன்னா எப்படி ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம், ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது. அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும். ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார், ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாத தூரமாக தான் அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அவர் நேராக தெரியாது, பேசினதில்லை. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது, ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசணும். 1 hour டைம் கொடுத்தாரு. அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை. ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க. நான் வந்து இவங்க நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை. ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. வடிவேல் சாருமே அதே மாதிரி தான். அவரும் வந்து யோசிச்சார், எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு. பட் நாங்கள் இங்கே சொன்னோம் சார், ஒரே ஒரு பாட்டு கேளுங்க, பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார், இல்லைன்னா விட்டுருங்க, தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம். கேட்டார், அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அந்த கலை வந்து அந்த ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு. என்னன்னா குஹன் சார் படம் பார்த்தாரு, பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போ நான் ஏன் லக்கி நான் நினைக்கிறேன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நினைச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேல பந்தயம் கட்டியிருக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம். ஆனா அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மிக்ஸ் ஆஃப் போத். அந்த படமும் நல்லா இருந்தது, பட் அட் த சேம் டைம் அதுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச ஆளுங்களும் எனக்கு தானா அமைஞ்சாங்க. அதுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும். அவர் தான் வந்து இதை எடுத்துட்டு போய் காமிச்சாரு அவங்க கிட்ட. ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடைச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு அநியாயமா எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனதில்லை. தேட்டர் ஓனர்ஸுமே ஃபர்ஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோட வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனோம். அங்கே வந்து தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம். அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க. அது உண்மைதான். அதாவது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது. வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க. பட் நீங்க வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்து அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க. அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா?
அந்த வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு சார். ஐ திங்க் அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த களத்துக்கு ஏத்த உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார். எனக்கு வேற எதுவும் இல்லை. இதே மாதிரி என்னால இப்போ இன்னொன்னு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இப்போ நான் வந்து இப்போ இந்த ஹோல் சிஸ்டமை பார்க்காம நான் அதை எழுதிட்டேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆனா எது பண்ணாலும் அந்த களத்துக்கு உண்மையா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். வேற எதுவும் இல்லை. அண்ணா வணக்கம். இந்த கேள்வி பதிவா இருக்கிறதோட இதுல கேட்டுருங்க. ஒண்ணும் இல்ல, முதல் தடவையா நீங்க ஒரு தகப்பனார் இடத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்துல தலைவனா ஒரு தகப்பனார் இடத்துல நடிக்கிறீங்க. இன்னும் தகப்பனார் இடத்துல நடிக்கலாமா? எப்படி உங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா இறுதி சுற்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இறுதி சுற்றுலயே நடிச்சுட்டேன் நானு. அப்போ அவங்களுக்கு 20 வயசு ஹீரோயின் அவங்களுக்கு அப்பா நடிச்சேன். நான் அதான் நிறைய படம் அப்பா நடிச்சிட்டேன். அப்புறம் வந்து நம்ம அநீதியில ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவா இருக்கும். மெர்சல்ல ஒரு பையனுக்கு அப்பா நடிச்சேன். இப்போ இதுல ஒரு விதமான அப்பாவா இருக்கும். ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறைய தான் அப்பா நடிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் என்ன செய்யுதோ அதுக்கான வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நடிக்கலாம். நான் ஒன்றும் தப்பு இல்லை. நன்றிங்க. வணக்கம் சார். சார் தூய்மை பணியாளரா வந்து காளிமணி நடிச்சார். அது ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி வராரு. கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து பொண்ணு வந்து கேக்குதா காளிமணி ஃப்ரெண்டு கிட்ட, எங்க அப்பா வந்து அந்த குப்பை அண்ணாரான்னு கேக்குறப்போ ஒரு அமைதியா விட்டீங்க. அந்த கெயில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா காளி வெங்கட் சாரோட கேரக்டர் வந்து பசங்கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்க ஒரு பேக் ஸ்டோரி தான் அது. இந்த பசங்க கஷ்டப்படுவாங்களோன்னு அவரும் நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குது. அந்த பொண்ணு ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட கேட்கலாமான்னு நினைக்கிறாங்க. சார் அப்பா மறைச்சார்ல இத்தனை வருஷம். ஸோ இதை கேட்டா கஷ்டப்படுவாரான்னு அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்றதுதான் சார். அந்த சார் எல்லா குடும்பத்திலையும் வந்து ஒரு ஃபாதர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு கொண்டு வரான்றது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த விஷயத்த அந்த கேர்ளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா டாக்டருக்கு? அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் அந்த தம்பி பையன் சொல்லியிருப்பான். அவங்களுக்கு இவன் சொல்லிதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதான் சார் விஸ்வான் சொல்றாரு, ஜோசவன் சொல்றாரு. ஆமா ஆமா. அப்பா வந்து இது மாதிரி இருந்தாரு. ஆமா. டாக்டருக்கு தெரிஞ்சா அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் அதிகமா வரும் இல்லையா? அதுக்காக கேட்டேன். ஆமா, தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா சார் அவங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பா மனசு கஷ்டப்படுவாருன்றது மறைக்கிறதா? இப்போ நமக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல எடுத்தோன்னே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம். நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணதான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றது தான் அது. அப்படிதான் அந்த கேரக்டர். இப்ப நானா இருந்தா அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வயிற்று வலியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருந்தா எடுத்தோன்னே நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். பயந்துருவாங்க அவங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்றது தான் அது. வேற எதுவும் இல்லை சார். ஓகே சார். சார் டேரக்டர் இங்க தக் லைஃபோட மோதுனீங்க. தக் லைஃபே இன்னும் சக்சஸ் மீட் இது பண்ணல. ஸோ நீங்க வந்துட்டீங்க உடனே சக்சஸ் மீட். இப்போ வர படங்கள் எல்லாமே சக்சஸ் மீட் தான் தேங்க்ஸ் கிவ் மீட்டா மாறிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா? இல்ல சார், தக் லைஃபோட நாங்க கண்டிப்பா மோதல. அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நாங்க வந்து காளி வெங்கட் சார் ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப், அதுல வந்து நாங்க பஞ்சு மிட்டாய்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார். இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்றேன்னா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். பிரஸ் கிட்ட கிடைச்ச சப்போர்ட், மக்கள் கிட்ட கிடைச்ச சப்போர்ட், எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது. எங்களுக்கு நீங்க ரொம்ப பெருசா எங்களுக்கு பிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்க நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர், டிஜிட்டல், இதை மட்டும் தான் நாங்க நம்பினோம். ஸோ உண்மையிலேயே முழுக்க இது பிரஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது. அதுக்காக தான் நாங்க நன்றி தெரிவிக்கலாம்னு வந்திருக்கோம் சார். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் நடிக்கிறீங்க, ஹீரோயினா நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட கதை சொல்லும் போதே நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா, இல்ல கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா?
எதுக்கு டவுட் இல்ல, கதை சொன்னோன்னு எப்படி ஓகே சொல்ல முடியாது, நமக்கு செட் ஆகணும்ல ரோல். ஏன்னா ஹீரோவா போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேல போனாங்கன்னா அதுக்கு மேல நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்ல அப்படி இல்ல, எல்லா கேரக்டரும் பண்றீங்க, ஹீரோ வந்தாலும் பண்றீங்க, ஹீரோயினுக்கு அப்பாவா இருந்தாலும் பண்றீங்க, மாமனாராவும் போறீங்க, சைட்ல வக்கீலாவும் ஆகுறீங்க. எந்த கேரக்டர் தான் நீங்க விட்டு வைக்கல? இல்ல இது வந்து நான் ஹீரோவா தான் அதுக்கப்புறம் நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரை அது ஜெனுவனா நடிக்க ட்ரை பண்ணோம், அவ்வளவுதான். அது வந்து அது அவங்க எவ்வளவு பயன்படுத்திக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இந்த படத்துல முழுமையா இருந்துச்சு இந்த கேரக்டர். எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கணும், உண்மைக்கு நெருக்கணும் அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலயும் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க சொல்ற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம அது கிடையாது. ஆனா அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோட காஸ்டிங்கும் என்னோட ஒரு ஒரு கேரக்டருக்கு என்னோட ரோல் வந்து செட் ஆகும், என்னோட கதாபாத்திரம் செட் ஆகும் நினைச்சாங்கன்னா அது அது ஒருவேளை அந்த படத்துல லீடா இருந்துச்சுன்னா அப்படிதான் நடிக்க முடியும். இப்போ நமக்கு நம்ம லீடா நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை. இன்னமும் ஒரு சீனு 2 சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், நடிச்சுக்கிட்டும் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாதர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமா அப்படின்னே இருக்கு. அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அதை யாரும் முடிவு பண்றது, அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சமா இருக்கிற சீனா இருந்தா நீ வந்து சின்ன ரோல்னா கொஞ்சமா நடிச்சுட்டு அப்படி வந்துருவா, இல்லை அதுக்கு ஜீனோட தான் நடிச்சுட்டு வருவா. அந்த மாதிரிதான் வந்து அவங்க அந்த படத்துல உன்னோட லைஃபை கொஞ்சமா காட்டுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது 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 எவ்வளவு வெளியில வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. அதனால எனக்கு அந்த அந்த பாரிகார்ட்லாம் எதுவும் இல்லை. நீ வேற ஒரு ஸ்டார் கிடையாது. அண்ணா இது மாதிரி முனிஷ்கான் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நடிச்சிருந்தீங்க. இப்ப ஹீரோ மாறுறதுக்காக நீங்க நடிக்கிறது இல்லையா, இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணான்னு இருக்கீங்களா? எங்க ஹீரோவால மாறவில்லை தலைவர, கருடு கோடி அதே பிடிச்சி இழுக்கிறீங்களா கொக்கி போட்டு. ஏன்னா செந்தில் கவர்மெண்ட் என்னன்னா அது எழுதுறவங்க எழுதணும்ல, அப்படி எழுதி. ஆனா இருக்கு படம் நடிச்ச படமும் இருக்கு, இப்போ திரும்பவும் நடிக்கிறதாவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆயிட்டாரு, படம் நின்றுட்டு இருக்கு, ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டாரு சொல்ல போனா. என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னன்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலா எங்களால வந்து ரொம்ப நெருக்கமா இயல்பா நடிச்சிட முடியும். காரணம் நாங்க வந்து சினிமால எங்க முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்க நண்பர்கள். நாங்க வந்து இங்க இதே அருணாச்சல வீட்டுல அந்த அந்த டீ கடையில எல்லாம் ஒன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இந்த டைம் தான் வந்து அங்க அப்ப இருந்தே வந்து அவர் பழக்கன்றதுனால எங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. அந்த 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால ரொம்ப இயல்பா வந்துடும். அது ரொம்ப இல்ல இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவர. அவர் நடித்த படங்கள் நான் நடிச்ச படங்கள் இந்த ஒன்னா வரல, அவ்வளவுதான். வரும், நிச்சயமா வரும். என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குது. இதைத்தான் நான் மைக்லையும் புலம்புனேன். கணவன் மனைவி பாருங்க, அப்பாவா நடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவா நடிச்சேன், செல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடிச்சேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சீங்க, அப்பா கேரக்டர் அவர் பார்த்தா கணவனாக தான் நடிச்சேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடிச்சேன், அதை சொல்ல மாட்டேங்க. காரணம் என்ன, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்றது, ஒரு அந்நியோன்யமா கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வைக்காதான் நடிக்க முடியும். நானும் அப்படி நடிக்க முடியும் சார். ஆர்டர் இல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமா ஆசை இருக்கு. ஏன்னா ஏன் சொல்றேன்னா இப்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஸ்கிரீன்ல அந்த உணர்வை பிரசன்ட் பண்றது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு ஃபைட்டு, இந்த பஞ்ச் வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்லா ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியா பண்றது, ஒரு 250 பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அது ஆக்சுவலா பெரிய தண்டனை. எல்லாரும் முன்னாடி உட்காந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்றீங்க. ரொமான்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதா அது அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு, அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாரா தான் இருக்கிறேன். ப்ரொடியூசர்ட்ட கொடுங்க. ப்ரொடியூசர்ட்ட தலைவங்கிட்ட கொடுவாங்க. இல்ல சமீபத்துல பாத்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனல்ல பேசிட்டு இருந்தாங்க, சில படங்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன படம், இது நியாயமா வெற்றியா கூட இருக்கலாம், பட் ஆனா இந்த கருத்துக்கு என்ன சொல்றீங்க?
இல்ல என்ன क्वेश्चन கேக்குறீங்க? பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம படம் வச்சுக்கோங்க, நார்மலான ஒரு யதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க. பட் ஆனா வெளியே பேசும்போது இந்த மாதிரியான காசு கொடுத்தா அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்ல. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா எனக்கு இந்த படத்துல எங்க அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, பிரஸ் சப்போர்ட் பயங்கரமா கிடைச்சது ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது. டாப் ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணல, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு தெரியாது. இல்லைங்க, வேலை பார்க்குற இது நல்லா இருக்காதுல்ல, அது கரெக்டா இருக்காது. ஆமா ஆமா, இல்ல தப்பா தெரியும். ஆனா டிஸ்கஷன் பண்ணலாம்னு நாங்க பிளான் பண்ணோம். ரோஷினி மேடம், லாஸ்ட் கேள்வி ஈரன் கேட்கலாம்ல? சொல்லுங்க. இல்ல கண்ணம்மால பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆகி நீங்க நடந்து போயிட்டே இருந்தீங்க, சார்பட்டா அதுல நிறுத்தினாங்க, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. புரியல எனக்கு என்ன. நீங்க கண்ணம்மால பேக் எடுத்துட்டு வெளியே போனீங்க தெரியுமா, அது ரோடோட காமிச்சு, அது பயங்கரமா ஒரு ட்ரோல் ஆச்சுல்ல. அதுக்கப்புறம் இது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு, அதை பாத்தீங்களா? ட்ரோல் ஆயிட்டு இருக்கா? ஆமா, நீங்க போற மாதிரி. அப்படிங்களா? சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க எடுக்கிற சூசிங்கான ஸ்டோரிஸா இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து யார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவில ஒன்று பண்ணியிருக்கேன், தலைவன் தலைவியில பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்த மாதம், இன்னும் டேட் சொல்லல. ஸோ அதுவும் அடுத்து இருக்கு. இன்னும் நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்றேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் அண்ட் மீடியா. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் வந்து இந்த படம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஒரு டீமோட ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். ஸோ படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், டீம் மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா எல்லாருமே ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணலாம். முடிஞ்ச உடனே பின்னாடி வீடியோ எடுத்துக்கலாம்.